வணக்கம். சித்தா உணவை மருந்து மருந்து உணவு. நோமோஃபோபியா, அதாவது நோ மொபைல் ஃபோபியா. இதை பற்றி பார்ப்போமா? என்ன மொபைல்லையே பேசிட்டு மொபைலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த மொபைல் நிறைய நேரம் பார்க்குறதால என்னென்ன பிரச்சனைகள் வருது, எப்படி அதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப நேரம் பார்க்குறதால ஹை பிபி வந்துடும். எல்லா மற்ற விஷயங்களில் கவனக்குறைவு அதிகமாகும். இந்த மொபைல்லேருந்து வர வெளிச்சம் நம்ம கண்ணுக்கு கண்ணை சுற்றி கருவலை ஏற்படுறது, அந்த வெளிச்சத்தால் நம்ம பார்வை மங்கப்படுறது, இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் ஒரு பயம், அடிக்கடி ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மொபைலில் வர நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம அதை நோட்டிஃபிகேஷன் வராமல் பார்த்துக்கிறதுக்கு செட்டப் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது, அடிக்கடி மொபைல் பார்க்குறது தான் நமக்கு லைஃப் அப்படிங்கிறப்போ மொபைலை ஒரு ஸ்டாண்டில் வச்சு ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். ஷார்ட்ஸ் அண்டு இது ரீல்ஸ் பார்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய நேரம் எவ்வளோ நேரம் போகிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடுது. அதனால மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு சுரப்பி நம்ம உடம்புல சுரக்காமே போயிடுது. நைட்டு மொபைல் பார்த்துட்டு படுக்கும்போது தூக்கமும் சரியாக வராமல் போயிடுது. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா, மொபைலை நம்ம பேக்கெட்லேயோ, நம்ம பேண்ட் பேக்கெட்லேயோ இல்லை ஷர்ட் பேக்கெட்லேயோ அப்படின்னு வச்சுக்கவே கூடாது. மொபைலை எப்போதுமே தனியாக ஒரு ஹேண்ட் பேக்லேயும் தனி பேக்கில் தான் வச்சுக்கணும். அதேமாதிரி முக்கியமாக ஷாப்பிங் போகிறோம், இப்போ காரில் மொபைல் இருக்குது, வெளியே எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா, முக்கியமாக ஷாப்பிங் போகும்போது மொபைலை கார்லேயே வச்சுட்டு நம்ம ஷாப்பிங் போயிட்டு வரலாம். கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும் மொபைல் பார்க்கும்போது. மொபைல் பார்க்காம நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது. அடுத்தது, முக்கியமாக சாப்பிடும்போதும் மொபைல் அட்டன் பண்ணவே கூடாது. எவ்வளோ அவசரமாக இருந்தாலும், அப்போ அடிக்கிறது அவசரமாக இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக 2வது தடவை அடிப்பாங்க. சாப்பிடும்போது சைலண்டில் போட்டுட்டே கூட சாப்பிட்லாம். அதே மாதிரி யார் நமக்கு மொபைலில் கால் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது தான் நமக்கு கால் பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது அது எடுத்தால் போதும். அப்படி நம்ம ஃப்ரீயாக இல்லை, நம்ம ஒரு வேலையில் எங்கேஜாக இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது திரும்பவும் நம்ம கால் பண்ணாலே போதுமானது. இது கொஞ்சம் கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, பெரிய பெரிய அதாவது என்ன சொல்கிறது, பெரிய பெரிய பணக்காரங்களும் சரி, நல்ல அதிபுத்திசாலியும் சரி, மொபைலை கிட்ட வச்சுக்கவே மாட்டாங்க. யாராவது அதை அட்டன் பண்ணுறதுக்கு இன்னொருத்தவங்க வச்சுப்பாங்க. இல்லைன்னா அது ஒரு முக்கியமான ஃபோனாக, அதாவது முக்கியமான நம்பர்ஸ் மட்டும்தான் சேவ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மொபைலை அதிகமாக நேரம் யூஸ் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவாகவே தெரியும். இது ஒரு பிரச்சனையாகவே மாறி என்ன செய்யுது அப்படின்னா, குழந்தைகளும் சரி, நடுவயதுக்காரர்களும் சரி, டைமோட வேல்யூ தெரியாமையே போயிடுது. அப்புறம் டைமோட வேல்யூ தெரியணுங்கிறதுக்காக மொபைலில் அப்பப்போ அலாரம் வச்சுக்கிறோம். தண்ணி குடிக்கிறதுனாலும் அலாரம் வச்சுக்கிறாங்க, இவ்வளோ நேரம் நடக்கணும்னாலும் அலாரம் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் வால் கிளாக்கை நம்ம இனிமேல் நம்ப ஆரம்பிக்கணும். மொபைலில் இந்த நோட்டிஃபிகேஷனும் சரி, அலாரமும் சரி, இதெல்லாம் பாதிப்பெல்லாம் அதிகமாகுதுங்கிறதால ரொம்ப நேரம் மொபைலே நம்மளை அடக்கி ஆளுது அப்படிங்கிறதால இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டா நல்லது. ஹெல்த் டிப்ஸ் பார்க்கும்போது, அது முக்கியமாக ஸ்க்ரோலோ ஏதோ பண்ணும்போது ஒரு ஸ்டாண்டில் வச்சு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே பார்க்கும்போது ரொம்ப நேரம் நம்ம பார்க்குறத தவிர்த்துடலாம். அதே மாதிரி ஃபோனை டிவியில் முடிஞ்சால் கனெக்ட் பண்ணிக்கிட்டு, டிவியில் வாட்ஸ்அப் இதையோ அப்புறம் பெரிய இமேஜில் பார்க்கும்போது கண்கள் அதிகமாக பாதிக்கப்படாது. அதனால் ஃபோனை நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபோனை முக்கியமாக பேசுகிறதுக்கு, அழைப்பை எடுத்துக்கிறதுக்கும் அழைக்கிறதுக்கும் மட்டுமே பெரும்பாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா, ஃபோனால் ஏற்படுற பல பாதிப்புகள் குறையும். முக்கியமாக நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு முதல்ல நம்ம எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படின்னா, குழந்தைகள் படிக்கும்போது நம்ம ஃபோனை டச் பண்ணவே கூடாது. ஸோ அதுங்களுக்கு நம்ம ஒரு புக் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக குழந்தைகளும் அம்மா அப்பாவும் இப்போ நமக்காக உட்காந்துருக்காங்க, அவங்க இப்போ செய்கிறது தான் நம்ம தான் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரோல் மாடல். அவங்க படிக்கும் போது நம்மளும் ஒரு புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க படிப்பில் கவனம் செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மொபைல் பார்த்துக்கிட்டே இப்படி செய் அப்படி செய்யணும் நம்ம என்ன சொல்கிறது, நிறைய அட்வைஸ் பண்ணாலும் ஒரு சஜஷன் பண்ணாலும் அவங்க கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. மொபைலை எவ்வளோக்களவு பார்க்குறத தவிர்க்கிறோம் அப்படின்னாலும் ரொம்ப நல்லது. ஒரு நல்ல பாட்டு கேட்டதுனாலும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நல்லா மெல்லிதாக ஒரு பாட்டை கேட்குறதுனாலும் சரி, வேறு ஏதாவது நிகழ்ச்சிகள் பார்க்குறதா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அது பாட்டில் நிகழ்ச்சிகள் கேட்குறதா இருந்தாலும் சரி, கேட்டுக்கிட்டே இருந்துட்டு ரொம்ப நேரம் மொபைலை பார்க்குறத தவிர்த்துடலாம். ஆரோக்கியமாய் வாழ்வோம். ஃபோன் வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும், என்ன தீர்வு வேணாலும் சித்தா கேரை அணுகலாம்.